இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாலடைஞ்ச லைப்ரரியில் நடந்த கதை. இவங்க தான் ராணி அண்ட் ராஜு. ரொம்ப நாளாகவே இந்த லைப்ரரிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் யாருமே இல்லாதப்போ 2 பேரும் லைப்ரரிக்குள்ளேயும் போனாங்க. அங்கே நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அப்போ ராஜு ஒரு புக்கை தொட்ட உடனே அந்த புக்கு பறந்து வந்து கீழே விழுந்தது. ராணிக்கும் ராஜுக்கும் புக்கை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். புக்குக்குள்ளே இருந்து ஒரு சாது வெளியே வந்தார். ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். அப்போ ராஜு கேட்குறான், நீங்கள் யாரு? இந்த புக்குக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரொம்ப வருஷங்களா இதுக்குள்ள தான் இருக்கேன். என்ன புக்? இந்த புஸ்தகத்தின் பெயர்தான் திருக்குறள். திருக்குறள்லாம் என்னன்னு ராஜு கேட்க, மரத்தடியில் போய் சொல்லித்தரேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. திருக்குறள் என்பது தமிழ் மொழியின் மிக முக்கியமான ஒழுக்க நூலாகும். இது திருவள்ளுவர் என்பவரால் எழுதப்பட்டது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா எழுத்துகளும் அ என்ற எழுத்திலிருந்து தொடக்கம் மாதிரி இந்த உலகமும் கடவுள் ஆல் தான் தொடங்கியது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது எழுத்து எல்லாம் அ ல இருந்து தொடங்குவது மாதிரி இந்த உலகமும் கடவுள் ஆல் தான் தொடங்கியது. ராஜுக்கும் ராணிக்கும் திருக்குறள் ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி திருக்குறள் கதைகளுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.